ஒரு வார்த்தை சொன்னது குத்தமாடா, அதுக்கா இந்த அக்கப்போரு. நம்ம நடிகை ரம்யா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் புலம்பிட்டு இருக்காங்க. எந்த ரம்யா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பொல்லாதவன் படத்தில் நடிச்சாங்க இல்லையா, அவங்களே தான். இஸ்லாமாபாத்ல நடந்த ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க சார் சமீபத்தில் அவங்க. அப்போ பாகிஸ்தான் ஒன்றும் நரகம் மாதிரிலாம் இல்லை சார், அங்க இருக்கிற மக்களும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க, எங்களை நல்ல முறையில் அவங்க நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொன்னாங்க. இதுக்கு பின்புலத்தில் ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா, அதுக்கு முந்தின வாரம் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் மனோகர் பரிக்கர் பாகிஸ்தான் நரகம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். அதுக்காக தான் இவங்க இப்படி சொல்ல. அது எப்படி அவங்க அப்படி சொல்லலாம், அது தேச துரோக குற்றம், அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டல் கவுடா அப்படின்ற ஒரு லாயர் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரு. சனிக்கிழமை அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. நாட்டுல எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறப்போ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களும் முளைதான் செய்யுது பாஸ். அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? பிரதமர் அங்க போயிட்டு வந்திருக்காரு, RSS தலைவர் அந்த நாடு நம்ம தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நான் பேசுனது தப்பா? என்னாலலாம் மன்னிப்புலாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல சனிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும்போது மற்ற விஷயங்கள்லாம் தெரிய வரும் ப்ரோ. தமிழக அரசு நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி சட்டத்தால் ஒரு இழப்பு தான். இந்த ஜிஎஸ்டி சட்டம் என்று மற்றவர்கள் சொன்னது போல இன்று எளிமையாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது தவறானது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி மிகப்பெரிய அளவிலே பயன் தரும்.